Hi, this is day 3 of preparing for UGC NET exam. So, paper 1 ஓட யூனிட் வைஸ் வெயிட்டேஜ் பார்க்கலாமா? இப்போ நான் ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த பை டயக்ராம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்கு அப்படின்னு. கிட்டத்தட்ட எல்லா டாபிக்ஸ்க்குமே ஒரே மாதிரியான வெயிட்டேஜ் தான். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் 0.5% வேணா டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ நம்ம வந்து எதையுமே ஒமிட் பண்ண முடியாது. பிகாஸ் எல்லா டாபிக்ஸ்லயுமே எல்லா யூனிட்ஸ்லயுமே நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒமிட் பண்ற அளவுக்கு ஏதோ கஷ்டமான யூனிட்ஸும் கிடையாது. ஸோ எல்லாத்தையும் ஒமிட் பண்ணாம பேப்பர் 1ல படிங்க. இப்போ 10 யூனிட்ஸை தியரியா எப்படி பிரிக்கிறது, ப்ராக்டிக்கலா எப்படி பிரிக்கிறது அப்படின்னு நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ்ல சொல்லியிருக்கேன். ஸோ அதை போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க பிரிச்சதுக்கு அப்புறம் டெய்லி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 2 to 3 hours வந்து தியரி படிக்கிறதுக்கும் தென் அட்லீஸ்ட் 1 hour ஆகுது ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்றதுக்கும் நீங்க வந்து டைம் அலாட் பண்ணணும். இது நீங்க ரெகுலரா இந்த 5 months இந்த 180 days நீங்க ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா நம்ம 90% மேல ஸ்கோர் பண்றதுக்கு ஹையர் சான்ஸ் இருக்கு. எந்தெந்த டாபிக்ஸ்க்கு எப்படி டைம் அலாட் பண்றது அப்படிங்கறதையும் நெக்ஸ்ட் வீடியோல நான் சொல்றேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.